ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே vlog பார்க்கலாமா? ஸோ வாங்க டீ குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். என்ன இருக்குதா? ஏன்னா நான் டீ போடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ராகி, கோதுமை, ரவை எல்லாம் போட்டு ஒரு மாவு பேட்டர் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றலாம். ஓகே, தோசை ரெடி. தோசை கூட கொஞ்சம் பயிறு, அப்புறம் தேங்காய் சட்னி வத்தல் போட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். போய் சாப்பிடு. வாங்க நம்ம வந்து லன்ச் பண்ணலாம். ஸோ லன்ச்சுக்கு வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனில் வந்து உப்பு, தயிர், மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்லாம் சாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்யலாம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் வந்து இப்போ நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா சாட்டே ஆகட்டும். ஆனியனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து உங்களோட ஸ்பைஸ் ஃப்ளேவருக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆனியன் இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஸ்பைசஸை வந்து இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நம்ம வந்து சாட்டே பண்ணலாம். இப்போது நல்லா அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் வந்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆகும். இப்போ வந்து ஸ்பைசஸ் போட்டு நம்ம சாட்டே பண்ணியாச்சு. இந்த டைமில் தான் நான் வந்து கொத்தமல்லி, புதினாவை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்படி பண்ணும்போது இன்னும் இதோட ஃப்ளேவர் வந்து நல்ல ஆயிலில் வந்து இறங்கும் நமக்கு. இப்போ நான் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் தான் நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து ஓரளவு குக்காய் வந்ததுக்கப்புறம் தான் நான் கல்லுப்பே போடுறேன். ஓகே, இதோட கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம வந்து தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு நம்ம இந்த டைம்லேயே ஆட் பண்ணுறோம்னா அப்போ பிரியாணிக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு நல்ல ஒரு கலர் வந்து கிடைக்கும். சில்லி பவுடர் போட்டுட்டு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சாட்டே பண்ணுவோம். அந்த ஆனியன், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே நல்ல கம்பைன் ஆகி ஒரு ஸ்டேஜ்க்கு வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து தக்காளியை குக் பண்ணுறது அது வந்து சாஃப்டாகவே வரணும். அந்த அளவுக்கு தக்காளியை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட தக்காளி எல்லாம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து போட்டாச்சு. ஸோ சிக்கன் வந்து நல்லா ஓரளவு ஹாஃப் குக் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணுவோம். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் சிக்கனோட இறங்கணும். வந்து இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அரிசி வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் 3/4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே, தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம். அரிசி வந்து நான் இப்போ ஊற வச்சுருந்தேன். அது வந்து ஃபுல்லாக தண்ணியை ட்ரெயின் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதிச்சது நம்ம வந்து இந்த அரிசி ஆட் வச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரைஸ் போட்டுட்டேன். ஸோ ரைஸும் போட்டு இந்த அளவுக்கு குக்காகி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதும் சிம்மில் போட்டு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து இப்படி தான் வந்திருக்கு. சூப்பராக குக்காகி